Hi guys, welcome back to my channel. Thank you so much for watching. Love you loads. By the way, so today I am going to take you through my entire toolkit that is very necessary. Basic tools and basic products that are required for anything to do with your hair. Of course, enakku ennoda makeup and hair team irukanga, but there are certain days where I have to get ready on my own, also take care of my hair. So of course that is something that you do on your own. So adukku தேவையான essential toolkits and essential products இன்னைக்கு நான் உங்க முன்னாடி ரிவீல் பண்ண போறேன். So are you ready for it? Let's start. First, let's start with your shampoo. நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிராண்ட். பட் ஜஸ்ட் மேக் ஷுர் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தட் உங்கள் ஷாம்பூவில் சல்ஃபேட்ஸ் இருக்கக்கூடாது. வெதர் இட் இஸ் சோடியம் லாரல் சல்ஃபேட் or it is sodium laureth sulfate, whatever it is, but any form of sulfate should not be there in your shampoo. ஏன்னா it completely strips off your entire moisture and strips off the top layer of your hair. ஸோ அது மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. எனி ஷாம்பூ விதவுட் சல்ஃபேட்ஸ் இஸ் ஓகே. அண்ட் பிஃபோர் ஷாம்பூ ஃபார் மீ ஆல்வேஸ் ஐ யூஸ் திஸ் பர்டிகுலர் ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹோம்மேட் ஆயில் விச் இஸ் ஹேவிங் ஆனியன் இன் இட். ஏன்னா ஆனியன் இஸ் ரியலி குட் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ அதனால எஸ்பெஷலி உங்கள் ரூட்ஸில் எல்லாம் நல்லா ஆனியன் ஆயில் போட்டுட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா இட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் ஹேர் க்ரோத். ஸோ ஆஃப்டர் ஆயிலிங் மை ஹேர் ஆஃப்டர் ஒரு half an hour வாஷ் யோர் ஹேர் ஆஃப் வித் நைஸ் ஷாம்பூ. ஆஃப்டர் யூஸிங் தேட் ஐ ஆல்வேஸ் யூஸ் அ ஹேர் சீரம். உங்களுக்கு எந்த ஹேர் சீரம் பிடிச்சிருக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மைன் இஸ் ஆசிஸ் ஃப்ரம் ஷவாஸ்காஃப் அண்ட் இட் இஸ் கால்ட் மேஜிக் ஃபினிஷ். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ரிமூவிங் ஆல் யோர் frizziness, and it kind of maintains your hair and makes it really smooth. So நம்ம serum just like how நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேர்க்கும் serum is very important. And before doing any sort of styling, it is very important to use a hair protectant. So நான் யூஸ் பண்ணுறது திரும்பியும் ஷவாஸ்காஃப் உடைய ஆசிஸ் hair heat protection spray. So in the spray lighter you can just spray it on your hair, especially on the roots. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரூட்ஸில் யூஸ் பண்ணதுக்கப்புறம், பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம இங்கே பெருசாக ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஆர் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் யுவர் ஹேர் யூ ஹாவ் டு யூஸ் த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ப்ராசஸ். இப்போது உங்களுக்கு பேசிக் ஐட்டம்ஸ் வைக்கணும்னா வாட் ஆர் தோஸ் கேன் பி, ஐம் கோனா எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட், hair dryer, of course. Any brand hair dryer is okay. Mine is the iconic one. And hair wash பண்ணதுக்கு அப்புறமா சில பேருக்கு air dry hair பிடிக்கும். But for me, using a hair dryer to dry my hair is very important because I have sort of a migraine issue. So wet hair ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன். That is why hair dryer. ஸோ ஆஃப்டர் யூஸிங் யோர் ஹேர் ட்ரையர் சில டைம் நம்ம ஹேர் ஸ்டில் இன்னும் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ வாட் ஐ டூ இஸ் ஜென்ரலி யூஸ் டைசன். ஸோ டைசன் உடைய இந்த பர்டிகுலர் இட்ஸ் லைக் அ கோம் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட். இதை நம்ம ஆன் பண்ணி ஹீட் பண்ணலாம், கோல்டு பண்ணலாம், அண்ட் யூ ஜஸ்ட் ப்ரஷ் அவுட் யுவர் ஹேர் லைக் திஸ் நைஸ்லி. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நம்மளுக்கு இங்கே ரூட்ஸ்லேருந்து ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கிடைக்கும். பிகாஸ் நம்ம செல்ஃபாக ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணும் போது அந்த சலான் டைப் ஆஃப் எஃபெக்ட் வராது. ஸோ அதுக்காக வாட் ஐ டூ இஸ் I brush my hair in the opposite direction using this particular Dyson. And this Dyson is very effective. Kunjam expensive product, but it is very effective to nicely give you that salon type of blow dry of the hair. So before doing any kind of hair styling, I always do this. And there is a very interesting product that I would like to talk about. நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் அ மூஸ். ஸோ இந்த மூஸ் லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம ரூட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் ட்ரை பண்ணோன்னா இன்னும் நல்லா பவுன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் பேக் கோமிங் பர்சனலி. பேக் கோமிங் பண்ணிவிட்டு இட் கைண்ட் ஆஃப் டேமேஜஸ் யோர் ஹேர் அண்ட் அட் த சேம் டைம் இட் லுக்ஸ் வெரி ஃபேக். ஸோ மூஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஆன் யோர் ரூட்ஸ் ஒன்ஸ் யூ யூஸ் இட் அண்ட் யூஸ் யோர் ஹேர் ட்ரையர் நல்லா ஒரு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் கிடைக்கும், அப்படியே சலான் டைப் ஆஃப் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ சம்டைம்ஸ் யூஸ் த மூஸ், especially when I have to go out. And there is a very interesting product called the Sebastian No Breaker. This is a hybrid bonding and styling spray. So after using your shampoo and blow drying your hair, you can also use this. Don't use this every day, it might cause hair fall, but once in a while நம்ம ஸ்டைலிங் நல்லா செட் ஆகணும்னா இது யூஸ் பண்ணால் it really helps in making your style stay for longer. Apart from this, பார்த்தீங்கன்னா I have this curl honey curl cream. So sometimes when you want curly hairல இந்த கொஞ்சம் சீரம் எடுத்துட்டு you can see this, it's like a gel format. You can take it and nicely curl your hair wet hairல இருக்கும் போது, and after that you blow dry your hair. So this is just for me to maintain curls, and this I will talk about later. So இந்த products பற்றி நான் பேசிட்டேன். Now I'm going to talk to you about the different basic tools that you should have in your kit for anyone who wants to get ready with your hairstyles.
So first thing is I'm going to talk about a crimper. So silla time people like me who have like really straight silky hair, and naturally it's very flat actually. ஏன்னா இங்கே mousse யூஸ் பண்ணியாச்சு, blow dry பண்ணியாச்சு, serum யூஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் if you feel that you want little more bounce, you can use this particular crimper or this one. This is from Iconic, which is a huge crimper. It's the titanium crimp, and this one is again from Iconic, which is mini crimper. இது வேணும்னா நம்ம travelingக்கும் very useful. This is sometimes for your house you can use it, but for traveling இது ரொம்ப lightweight இருக்கும். So you slightly, what I do is I never ever use a crimp at the bottom of my hair, because already நம்மளுக்கு bottomல moisture கம்மியா இருக்கறனால don't use a crimper at the bottom of your hair. All you need to do is just use it in the top portion. In the crown portionல use பண்ணா you'll get a little more of bounce. Crimper பொதுவாவே it's not very good for your hair, I'll be very honest with you, but sometimes when you want that extra style you can use a little bit of it, and make sure that you don't crimp the top layer of your hair, because it makes that whole crimp effect look really bad. So always take one layer like this away and then crimp your hair towards the inside. So when you crimp it inside, it will give you that nice bounce, right? So that is your crimper tool. After crimper, the basic tools that I have kept for myself is of course a straightener. And straightener le pathina I have the Remington one, and I also have the another Remington one. So these are both are Remington, but like you know, the kind of quality is different. எனக்கு இந்த Remington ரொம்பவே பிடிக்கும். It has this nice interesting you know, plate inside, which is much more thinner, so it's very easy for you to straighten your hair. And sometimes I can also curl my hair by doing this kind of a effect. So using the same straightener I can do curls, out curls, in curls, straightening, whatever it is. So this one product is more than enough for you to achieve any kind of look that you want. But sometimes when you want like really noodle curls, right, those small curl, that time you can use something like this. This is again the Iconic one. I think I have a lot of Iconic and Remington products. So in the curler pathina, it's a very thin wand. Idile you get bigger size. So there is one which is neck size, then there is a bigger size, there is a bigger size. Biggest size erthingna beach waves, it's very useful. In the size erthingna for the tight curls, it's very useful. Why I bought this personally is because in the one curler I can achieve the tight curls, and then if I open it up I can get the loose curls as well, because I didn't want to invest in too many curlers. And as I said, I already have a makeup and hair department that takes care of my needs, but basic ready agratake these tools and equipments are more than enough. So after I finish all my styling and everything, of course you have to top it off with a particular spray. You can use any spray. The one which I use is the Schwarzkopf Taft Ultimate. Extremely strong. அப்படியே அந்த curls இருக்கட்டும், straight இருக்கட்டும், என்ன பண்ணாலும் அப்படியே நிற்கும். Apart from all this, I also want to talk to you about rollers. These are extremely important, especially when you want the front bounce. So sometimes when I don't have the time to curl my hair or straighten my hair, I just take a portion of my hair like this and put a roller and I keep it. So whenever I'm ready to step out, I'll do my makeup and everything. Whenever I'm ready to step out, and the roller erthana and or nalla bounce kadchidum. So you should invest in like 3-4 rollers like this along with clips. Very useful. And sometimes you can just keep the 4 rollers and use a nice blow dry and heat it and keep it. Works great. Ipo latest heat rollers vandirukku. So if you want to get that whole roller effect, you can invest in it. So we have spoken about all the innumerous hair products and all my styling tools that I have. And apart from this, I know extensions vachirken. So I have invested in a couple of extensions, which is like hair extensions. You can just, these are all clip-ons. So you can just take it, sorry for the condition, but this is not how you should keep your extensions. Idu konjam neat ah decent ah vekkano. Na romba kacham vechiruken, but you can just take these clip-ons, and you know, these come with very easy to use clip-ons. So in the clip you can just take it and you can attach it nicely, curl your hair outside and then attach it to your hair. So this will give you that extra bounce and extra effect. And one particular extension I would like to talk to you guys about. Idu na vaangnadu Malaysia le for a song shoot that I had gone ages back. Till today I have never used it, guys. So this is the kind of products you should never buy. ஏன்னா இதில் there is a pink and brown extension. இந்த வரைக்கும் நான் இது யூஸ் பண்ணவே இல்லை. If anybody wants to take this, I'm ready to gift it to them. Let me know in your comments if you want this. So that's it, guys. We have come to the end of the video. I really hope you enjoyed watching my
hair tools, hair equipments, and my products that I have also invested in the entire Dyson kit. Ado na next video tutorial la proper use பண்ணி காமிக்கிறேன். அது நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன், எப்படி யூஸ் பண்றேன், and how it has really saved and transformed my life when it comes to hair styling. But apart from this, I'd also like to say that recently நான் ஒரு hair care video le I had spoken about this particular Arvi powder. So that particular powder is very very useful. Do try it at home. அந்த வீடியோட லிங்க்கும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். தட் இஸ் வெரி வெரி ஆர்கானிக் நேச்சுரல் ஹோம்மேட் தெரப்பி டு டேக் கேர் ஆஃப் யோர் ஹேர். And apart from that, you can also just use onion juice and apply it on your hair every time you want to have hair wash. It really really helps in hair growth. And other things that you can use at home for hair, I will take it in a separate video. So thank you so much for watching. I really hope you liked watching all the basic essential kits that are necessary for hair styling. And wait up till next time. Take care, stay blessed, and don't forget to like, share and subscribe.